அன்புமிக்க போக்குவரத்து கழக ஓய்வூதிய நண்பர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் ரேவா அமைப்பினுடைய மாநில துணைத் தலைவர் சேதராமனுடைய காலை வணக்கங்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்பாக நான் ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தேன். அதற்கு பிறகு நாம் வேறு யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம் என்ற அடிப்படையில் நம்முடைய நடவடிக்கைகளை மட்டும் அந்த காணொளியிலே பதிவு செய்திருந்தேன். ஆனால் தொடர்ந்து ரேவா அமைப்பின் மீது இதர அமைப்புகளும், பல்வேறு அமைப்புகள், ஓய்வு பெற்ற அமைப்புகள் மட்டுமல்ல, பல்வேறு அமைப்புகளும் நம்முடைய நடவடிக்கைகளை பற்றி குறித்து தொடர்ந்து தவறான விமர்சனங்களை முன்வைக்கின்ற போது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை மட்டுமல்ல, நம்முடைய உறுப்பினர்களுக்கு அது சம்பந்தமாக தெளிவுபடுத்த வேண்டி இருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறேன். அன்பு நண்பர்களே, தோழர்களே, நம்முடைய டிஏ உயர்வு சம்பந்தமான வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்றத்திலும் நம்முடைய ரேவா அமைப்பின் சார்பில் நாம் அதிலே ஆஜராகி அந்த வழக்கிலே நாமும் இடைக்கால உத்தரவில் இருந்து அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்படக்கூடிய பிரமாண பத்திரம் வரை, அதற்கு பதில் சொல்வது வரை அனைத்தையும் நாம் முறையாக செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு அமைப்பு தாங்கள்தான் இதற்கு முழு சொந்தக்காரர்கள் என்ற அடிப்படையிலும் உச்சநீதிமன்றம் வரை 3 முறை, உயர்நீதிமன்றத்திலே 4 முறை என்று விவரங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் கேட்பது என்னவென்றால், உச்சநீதிமன்றத்தில் சென்றாலும் உயர்நீதிமன்றத்தில் சென்றாலும் நீங்கள் திறமையாக வாதிட்டதாக சொல்லுகிறீர்கள். இத்தனை பக்க பிரமாண பத்திரங்களை நாங்கள் வழக்கறிஞருக்கு தொகுத்து சட்ட விளக்கங்களை எல்லாம் எடுத்துரைத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள். நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் பொத்தாம் பொதுவாக சொல்லாமல் உங்களது வாதங்கள் உச்சநீதிமன்றத்திலே அரசாங்கத்தினுடைய பென்ஷன் ட்ரஸ்டினுடைய அந்த வாதங்களை எந்த வாதங்களை வைத்து எதிர்கொண்டீர்கள், உயர்நீதிமன்றத்திலே நீங்கள் எதிர்வைத்த வாதங்கள் என்ன, அதை சொல்ல வேண்டுமே தவிர திறமையாக வாதிட்டோம், சுருக்கமாக வாதிட்டோம் என்று எல்லாம் பொத்தாம் பொதுவாக சொல்லுவதை தவிர்த்து உங்களது வாதங்களை முன்வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ரேவாவுடைய வழக்கிலே, எங்களுடைய வழக்கிலே ரேவாவுடைய தரப்பு வாதங்களை நாங்கள் பலமுறை தெளிவுபடுத்தியிருக்கிறோம், மீண்டும் தெளிவுபடுத்த கடமைப்பட்டுள்ளோம். நம்முடைய டிஏ வழக்கிலே அரசாங்கம் தாக்கல் செய்த, போக்குவரத்துறை செயலாளர் தாக்கல் செய்த அந்த பிரமாண பத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு விவரங்கள், பல்வேறு கருத்துக்கள், அவைகளுக்கு எதிராக ரேவாவினுடைய வாதங்கள், குறிப்பாக அது SA 98 வழக்காகட்டும், இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசாணை 142 எதிர்த்த வழக்காகட்டும், அரசு தரப்பிலே சொல்லப்படக்கூடிய, குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு 4 வாதங்களை நம்மளுக்கு எதிராக அவர்கள் முன்வைக்கின்றார்கள். ஒன்று, அரசுக்கும் போக்குவரத்து கழக ஓய்வூதியருடைய பென்ஷனுக்கும் டிஏ வழங்குவதற்கும் சம்பந்தமில்லை, அதற்கு என்று தனி அமைப்பு இருக்கிறது ஒன்று. 2, கடுமையான நிதி நெருக்கடியில் இருக்கிறது, பென்ஷன் ட்ரஸ்டிலே பணம் இல்லை என்று சொல்லக்கூடிய 2வது வாதம். 3வது வாதம், இவைகளுக்கு தேவையான அரசுக்கும் பென்ஷன் ட்ரஸ்ட்டுக்கும் கழகங்களுக்கும் ஏற்படக்கூடிய நிதி பற்றாக்குறையை அரசாங்கம் மானியங்களாக வழங்கி அதை ஈடுகட்டி கொண்டிருக்கிறது என்ற அந்த வாதங்கள். 4வது, PF ஆணையத்திடமிருந்து, மத்திய வருங்கால வைப்பு நிதி ஆணையத்திடமிருந்து வர வேண்டிய அந்த தொகையை இந்த வழக்கோடு இணைத்து அதையும் அந்த தொகையை பெற்றுக் கொடுத்தால் நாங்கள் இதை பூர்த்தி செய்து விடுவோம் என்ற வாதங்களை அரசு தரப்பிலே முன்வைத்தது. ரேவா தரப்பிலே நாம் ஒவ்வொரு அம்சங்களாக அவர்களுக்கு தகுந்த பதிலடியை கொடுத்தோம். ஒன்று, அரசிற்கும் ஓய்வூதியருடைய பென்ஷனுக்கும் டிஏவுக்கும் சம்பந்தமில்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த திட்டம் என்பது அரசால் ஒப்பந்தத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்ட திட்டம். அந்த திட்டம் உருவாக்கப்பட்ட போது அதிலே அரசு அதிகாரிகள் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள், நிர்வாக தரப்பு அதிகாரிகள் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள், தொழிற்சங்க தரப்பிலும் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். ஆகவே அரசுக்கும் இதற்கும்
சம்பந்தமில்லை என்று சொல்லுகிற வாதத்தை ஏற்க முடியாது. அதற்கு பிறகாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அரசுடைய தலையீடு என்பது, அரசாங்கத்துடைய அதிகாரிகளுடைய நடவடிக்கை என்பது ஒவ்வொரு பேச்சுவார்த்தையிலும் ஒவ்வொரு ஒப்பந்தத்திலும் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். ஆகவே அரசுக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்ற வாதத்தை ஏற்க முடியாது என்று நாம் சொன்னோம். நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொண்டு சத்யநாராயண பிரசாத் தீர்ப்பளித்தார். 1. 2. கடுமையான நிதி நெருக்கடி, பென்ஷன் ட்ரஸ்டிலே நிதி இல்லை என்பது. இந்த நிதி நெருக்கடிக்கு போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் எந்த விதத்திலும் காரணம் அல்ல. போக்குவரத்து கழக ஓய்வூதியர்கள் எந்த விதத்திலும் காரணம் அல்ல. இந்த நிதி நெருக்கடியை ஈடுகட்டுவதற்கு என்று சொல்லி ஒவ்வொரு ஒப்பந்தத்திலும் அரசும் கழக நிர்வாகங்களும் பென்ஷன் ட்ரஸ்டில் ஏற்படக்கூடிய பற்றாக்குறையை ஈடுகட்டும் என்று 2016, 2019 ஒப்பந்தங்களிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நிதி வழங்க வேண்டியது அரசினுடைய கடமை. 1. 2. பணியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு டிஏ உயர்வு வழங்குவதற்கு நிதி இருக்கிறது. ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு டிஏ உயர்வு வழங்குவதற்கு நிதி இல்லை என்பது அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 14 கீழ் பாரபட்சமான நடவடிக்கையாகும். ஒரே துறையில் 2 விதமான நடவடிக்கை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நம்முடைய வாதத்தை முன்வைத்தோம். நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. நீதிபரசர் சத்யநாராயண பிரசாத் அந்த அடிப்படையில் தான் தீர்ப்பளித்தார். 3. அரசாங்கத்தினுடைய பொதுவான கஜானாவிலே இருந்து, நிதியிலே இருந்து இதற்கு ஒதுக்க முடியாது. ஏனென்று சொல்லி கேட்டால் இது ஒரு தன்னாட்சி நிறுவனம். இந்த தன்னாட்சி நிறுவனத்திற்கு அரசினுடைய பொது நிதியிலே இருந்து எடுத்து கொடுத்தால் அது தவறான முன்னுதாரணமாகிவிடும். ஆகவே நாங்கள் மானியங்கள் என்ற வகையிலே கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று அரசு தரப்பில் முன்வைத்தது. அந்த வாதங்களையும் நாம் முறியடித்தோம். மானியங்கள் என்பது முழுமையாக வழங்கப்படுவதில்லை. அந்த மானியங்கள் என்பது குறிப்பிட்ட அடிப்படையில் போக்குவரத்து கழகங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஓய்வூதிய நம்பகத்திற்கு அதில் ஒரு பகுதி தான் வழங்கப்படுகிறது என்ற வாதத்தையும் முன்வைத்தோம். 3. இதர பொதுத்துறை நிறுவனங்களுடைய ஊழியர்களுக்கு அகவிலைப்படி வழங்குவதற்கு நிதி இருக்கின்ற போது, அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வை தமிழக முதல்வர் அவர்கள் சுதந்திர தின கொடியேற்று விழாவிலேயே அறிவிக்கின்ற போது, போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களுக்கு மட்டும் டிஏ கொடுப்பதற்கு நிதி இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற வாதத்தை நாம் முன்வைத்தோம். இது நீதிமன்ற ஆவணங்களிலே இருக்கிறது. அது SA 98 வழக்கிலே நீதியரசர் சத்யநாராயண பிரசாத்துடைய தரப்பிலே அவருடைய தீர்ப்பிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதையே நாம் அரசாணை 142 வழக்கிலும் நம்முடைய சார்பிலே பிரமாண பத்திரங்களாக தாக்கல் செய்திருக்கிறோம். இதுபோன்று அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் ஒவ்வொரு கருத்துகளையும் என்ன வாதங்களை வைத்து முன்வைத்தீர்கள் என்பதை தொழிலாளர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. 2. இந்த தீர்ப்பு, அரசாணை 142 தீர்ப்பு 2 அம்சங்களை முன்வைக்கிறது. 1. அரசாணை 142 போக்குவரத்து கழக ஓய்வூதிய விதி 20A மீறுகிறது. ஒரு உருவாக்கப்பட்ட விதியை ஒரு அரசாணை மீற முடியாது என்று அந்த தீர்ப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த அரசாணை ஓய்வூதிய நம்பக விதி 20A என்பதை உறுதிப்படுத்தியது என்பதை ரேவாதான் என்பதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறோம். 2012 இருந்து வழக்கு தொடுத்து 2014 தீர்ப்பு பெற்று 20A மீறமாட்டோம் என்று 2014 அன்றைய போக்குவரத்துறை செயலாளர் பிரபாகர் ராவ் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்த அந்த கடிதமும் ரேவாவினுடைய முயற்சி தான் 20A பாதுகாத்தது, தக்க வைத்தது என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அரசாணை 142 எதிர்த்த வழக்கில் ஓய்வூதிய நம்பக விதி 20A மீற முடியாது என்று நீதியரசர் ஏற்றுக்கொண்டு அந்த அரசாணையை மாற்றியமைத்து டிஏ வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே குறிப்பிட வேண்டியிருக்கிறது. இன்னும் பல விஷயங்களை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இன்றும் 2-3 வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்குகள் சம்பந்தமாக அவர்களது கருத்துக்களையும் பதிவு செய்திருக்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை நாம் நடத்தக்கூடிய அனைத்து வழக்குகளிலும் நாம் திறமையாக வாதாடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய அனைத்து தரப்பினுடைய
அனைத்து தேவையான ஆவணங்களை, தஸ்தாவேஜுகளை முறையாக கொடுத்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்வதோடு இன்னும் பல விவரங்களை அடுத்தடுத்த காணொளியிலே நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது, குறிப்பிட வேண்டியிருக்கிறது. குறிப்பாக நாம் திருப்பி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இன்றைக்கு தாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பினுடைய இரட்டை வேஷத்தை தொழிலாளிகள் புரிந்து கொள்ள வேண்டும், அப்பாவி தொழிலாளிகள் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பணியில் இருக்கின்ற போது ஒரு ஓட்டுநருக்கு ஒரு விபத்து ஏற்படுகிறது. அந்த விபத்து சம்பந்தமாக நிர்வாக தரப்பிலே நடவடிக்கை எடுக்கிறது, காவல்துறை வழக்கும் நடைபெறுகிறது, நீதிமன்ற வழக்கும் நடைபெறுகிறது. நிர்வாக தரப்பு அந்த விசாரணையிலே, நிர்வாக தரப்பு நடவடிக்கையிலே இந்த ஓட்டுநர் அஜாக்கிரதையாக பணிபுரிந்தார், வேகமாக ஓட்டினார், மோட்டார் வாகன சட்டத்தை மீறி செயல்பட்டார். ஆகவே இவரை நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று தற்காலிக பணி நீக்கமோ அல்லது ஊதிய இறக்கமோ அல்லது வேலை நீக்கம் வரை செய்யக்கூடிய அதே அதிகாரிகள் நீதிமன்றத்திலே இந்த விபத்து வழக்கு வருகின்ற போது எங்களது தொழிலாளி திறமையானவர், எங்கள் தொழிலாளி தப்பே செய்யவில்லை, எங்கள் தொழிலாளி மோட்டார் வாகன சட்டத்தை மீறவில்லை, முறையாகத்தான் இயக்கியிருக்கிறார் என்று நீதிமன்றத்திலே தொழிலாளிகளை நல்லவராக வாதிடக்கூடிய இந்த இரட்டை நிலை என்பது இன்றைக்கும் தொடர்கிறது. பணி ஓய்வு பெற்ற பிறகும் கூட இன்றைக்கு தொழிலாளி மீது பாசம் இருப்பதாக நடித்து கொண்டிருக்கூடிய இப்படிப்பட்டவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாக ஓய்வூதியர்களுக்காக, தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய, போராடக்கூடிய, வாதாடக்கூடிய அமைப்பை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். பொய்யான செய்திகளை நம்பி அல்லது பொய்யான வாதங்களை நம்பி நம்மை நாமே ஏமாற்றி கொண்டால் நிச்சயமாக எதிர்காலத்திலே மீண்டெழ முடியாத ஒரு பாதிப்புக்கு ஆளாவோம் என்பதை கூறி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.